ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராவல் செட்டர் சேனல். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம எங்கே தேனியில் இருக்கோம், உங்களுக்கே தெரியும், முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம தேனியிலேருந்து மேகமலைக்கு போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு தான் கல்யாணம். இதெல்லாம் கூப்பிட்றாங்க, நாளைக்கு தான் கல்யாணம். ஸோ அதனால் இப்போ எல்லா பசங்களாம் வந்தாங்க. நேற்று நான் மட்டும் இருந்தேன், எனக்கு கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்தாங்க. ஸோ அப்படியே மேகமலை போயிடலான்னு நம்ம மேகமலை கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு போக போக என்னென்ன போட்டோன்னு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. ஓகே, பாய். ஓகே சார். இல்லை எடுக்கலாம். செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போடுறாங்க. லைக் பேர், எங்கேருந்து வரீங்க, அப்புறம் வண்டி நம்பரு, அப்புறம் வந்து 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் அலோடா. அப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே எங்கேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் எல்லாமே என்ட்ரி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 3 பேர் வந்துருக்கோம். இப்போ எல்லா பேரும் எழுதி முடிச்சுட்டு என்ட்ரி போயிட்டுருக்கோம். என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நாங்கள் சாப்பிடல, மேலே ஏதாவது கடை இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டு வர வேண்டியதுதான். இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணலாம். அங்கே போய் போகலாம். மொத்தம் வந்து இங்கே 18 ஹேர்பின் பெண்டு. ஸோ அந்த 18 ஹேர்பின் பெண்டில் வண்டி எடுத்து நாங்கள் ஒரு 14 கடந்து வந்திருப்போம். இன்னும் 2-3 தான் இருக்குது. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, நான் பார்க்கவே இல்லை, அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த வியூ நல்லா இருந்துச்சு, அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறோம். நாங்கள் எங்கே ட்ரிப் போனாலுமே இவர் தான் வந்து கேமராமேன். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டு நான் மூணாறு போகும்போது வீடியோ போட்டிருப்பான், அதில் இவன் இருப்பான், இவனும் இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இவன்லாம் போய் ஃபோட்டோ ஷூட்டு போடுறான் ஆள், இவன்லாம் அப்படியே எடுத்துகிட்டு சீன் போட்டிருக்கான். அப்படியே நம்ம ஜாலியாக வந்து சூப்பராக இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஊட்டி விட சில்னஸாக இருக்குது. மழை வருங்காட்டியா இல்லை என்னன்னு தெரில. ஸோ நல்லா இருக்கு பாருங்க. ஒர்க் வந்ததுக்கு வரமா தெரியாது, வண்டியே வரும். 5 கிலோமீட்டர் போடுமா டிராவலர். Guarda! நீர்வீழ்ச்சி. போடு, படுக்க போடு. உணவகம் ஹோட்டல் தான் இங்க இருக்கு. உணவகம்
உனக்கு கலைகளே கிடைக்காது. அப்போ மச்சான் ஒரு ஆம்லேட்டு ஒரு 1 சைடு இருக்காது. ஆனால் ஒரு ஆம்லேட்டு ஒரு 1 சைடு ஒரு கலக்கி ஆம்லேட்டில் ஆனியன் அதிகமாக கீழே இருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 35. லாஸ்ட் ரேட் 50 இருக்கு. ஆனால் இந்த ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் நிப்பாட்டணும். சரியான கிளைமேட் குளிராக இருக்குது. கிளைமேட்டில் காரமான ஒரு சட்னி தோசை சாப்பிட வேறு அல்டிமேட்டு. இன்னும் நல்லா இருக்கு. போட்டு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம போயிட்டு இந்த இடத்துல பார்த்து சொல்றோம். 3 வடை, 2 இட்லி, 3 சாதா தோசை, 2 ஆனியன் தோசை, ஒரு கலக்கி, 2 ஆம்லேட் ஒரு கலக்கி. எடுக்காதா இங்கே பிஎஸ்எல் எடுக்கும், ஜியோ எடுக்கும், எதுவுமே எடுக்க முடியும். எதுவும் ஜீரோல இருக்கு. உள்ளுக்கு எதுவுமே எடுக்காதுங்களா? அங்கிட்ட எடுக்காது. இந்த பெண்ட் இந்த லைன்ல எடுக்கும். இந்த லைன்ல எடுக்கும். இந்த ஃபைட் பண்ண கூட ஆரம்பிச்சு ரிட்டர்ன் வரும் தானே. 4 ரூபாய் சேஞ்ச் தானா? 150 450 இருக்கு. பேச்சியம்மாள் உணவகம். இங்க பாருங்க. வாவ் வாவ். இங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்றதுக்குல்ல. ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரு 35 கிலோமீட்டர்ல இந்த இது வரும். இதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் அப்புறமேட்டு நாங்கள் உங்களுக்கு பார்க்கணும். இதுக்கு மேலே கடை இருக்கா? உள்ள சாப்பாடு கடை தானா இல்லை டீ கடை? ஒரு ஆம்லேட்டு, ஒரு ஆனியன் தோசை. ஆனியன் தோசை சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஆனியனோட ஆனியன் மாதிரி வருமாமா, ஆனியனோட அமையறா. ஆனியனோட அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த குக்கானது காலையில் உனக்கு ஃப்ளேவர்ஸாக வரும். பர்த்டே கம்முன்னு இருக்க. தப்பு தப்பாலாம் பேசினா அப்புறம் அவ்வளோதான். அப்பா பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு அப்படியே அந்த கருப்பு மேகம் அப்படியே வருது. அது பார்த்தீங்கன்னா மேகமலையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுதுங்களா? நான் வரும்போது காமிக்கிறேன். வந்துட்டோம். கோப்ரோ ஈவெண்ட் வந்து காட்டி எடுக்க முடியல. அது ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸ்கூல் பாருங்கள் ஒரு லேக் வியூவில் இருக்குது அழகா. ஆனால் அந்த லேக்கு பார்த்தீங்களா? பா அமைதியாக இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லை. அந்த வண்டி வாங்கின சத்தம் தான் அழகாக இருக்குது. சும்மா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வரலாம். தேனி இந்த பக்கம் இருந்தீங்கன்னா இல்லை ஒரு 1 டே ட்ரிப்பாக கூட நீங்கள் வரலாம். சும்மா பைக்கில் வந்துட்டு போக. கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படி எனக்கு தெரில. அதாவது ஊர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு என்னென்னு சொல்கிறேன். ஆனால் இன்னும் போகணும். அதாவது இது ஜஸ்ட் நாங்கள் போகிற வழி. இது மேகமலைங்கிற ஒரு வில்லேஜு. இன்னும் நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. அங்கே வியூ பாயிண்ட்டு, டேமு எல்லாம் இருக்குது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க அந்த சாப்பிட்ற கடையில். ஆனால் பட் இந்த லேக் பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி அது வரைக்கும் இருக்குது. அழகாக இருக்குல்ல. ஒரு நிமிஷம் அமையாக இருங்களே. அனல் மேலே பனி துளி
எடுத்தானே இருக்கேன். அந்த மேகம் அந்த மிஸ்ட் மட்டும் போறேன் தனியா வருது. ஆள் போகும் பாத்தியா? கண்டபடி கண்டபடி என்னடா ஸ்பெஷலா இருக்கு? வீடியோ எடுக்க சொல்ல வர உடனே சொல்லணும் எல்லாம். தொட்டாசி மீன் செடியெல்லாம் இல்லையா? தொட்டாசி மீன் இருக்கு, இங்கெல்லாம் இருக்காதா? அதெல்லாம் வெப்பமான பகுதியில் தான் வந்துடும். ஏய் ஆஃப் ஆயிடுச்சுடா. போனோட ஆ 28 கிலோமீட்டர். ஆ சரியான ட்ரக்கு. எங்கே சொல்லு? இங்கே தான் கொடைக்கானல் தான். கும்புக்கரை வாட்டர் ஃபால்ஸ் தெரியுங்களா? ஆமாம் ஆமாம். அங்கிருந்து குடி குடிச்சிட்டு வெள்ளகிரி வில்லேஜுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போவாங்க. ம் அப்ப இந்த படம் எடுத்தது இங்கே தானா? இந்த சூரிய ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இங்கே வேற எங்கேயும் சொல்லு. இங்கே பாடுறா. வா ஒன்றும் இல்லை. சாரு ஆமாடா. செம்மையா இருக்கலாம் அது. ஓய். அதை விடுறா, இங்க பாடுறா. போடு. ஏனி கம்பம் பார்த்தா பிரிச்சிருக்கு. சூப்பரா இருக்கா? போடு. கேரளா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதான் குரங்கணி ஃபால்ஸோ? தெரியல. ஒருத்தரா மச்சான், ஒருத்தரா வந்ததுக்கு நமக்கு நல்ல வருது. ஆக்சுவலி ஃபைனலி நாங்கள் மேகமலையோட கடைசி எண்ட் பாயிண்ட் வந்திருக்கோம். ஜஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு ரைடு நல்லா ஜாலியாக வந்துட்டு போகலாம் தான் நான் நினச்சேன். பட் இங்கே இல்லை. இங்கே எனக்கு கொடுத்ததே வேற. ரொம்ப ஃபோட்டோ எடுக்கலாமா? நேச்சர் கொடுத்ததே வேற. அங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. பா இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஆசம். சாப்பா எல்லா ஊருமே தெரியுதுங்க. சின்ன சின்ன கிராமமாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பொட்டி பொட்டியாக தெரியுது. எனக்குலாம் அதுதான் கம்பன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் தெரிஞ்சேன். சரியா தெரியல, நான் எதுவும் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு பொட்டி, அப்புறம் காடு, இங்கே ஒரு வீடெல்லாம், அப்புறம் காடு, இங்கே ஒரு வீடு, அப்புறம் அங்கே ஒரு ஏரியா ஊர். சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியாது, என்ன ஃபால்ஸ்ன்னு தெரில. பிரபா அங்கே பாரு, உனக்கு அந்த மேகத்தோட ஷேடோ அப்படியே அடிக்குது பாரு. சூப்பராக இருக்குது பாரு. அந்த ஃபால்ஸில் பாரு. அப்புறம் ஃபால்ஸ் எப்படி தெரிஞ்சுது. இந்த மேகம் மூவ் ஆக அதனோட நிழல் அப்படியே தெரியுது பாரு. அழகாக இருக்குது. எல்லாம் கொடுப்பன வீட்டுக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியே வாங்க எல்லோரும். நல்லா இருக்குது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலி இது
அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப் பிளான் தான் இது. நான் வந்து பிளான் போட்டோ எதுவுமே நினைக்கவே இல்லை. சரி ஓகே, ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்தோம். ஆனால் நான் கோப்ரோ எட்டு வர வேணாம்னு நினச்சேன். கோப்ரோ லேப் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம், சரி நம்ம பஸ்ஸில் தானே பூரா ஃபோனில் கேப்சர் பண்ணிக்கலாம் நான் நினச்சி நான் வந்தேன். பட் ஒரு எடுத்துகிட்டு வந்ததுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸ் நான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் குட். பா ஷாலி நினச்சி பார்த்தியா நீ இப்படி இருக்குன்னு? சத்தியமால ப்ரோ. பிரபா ஓகேவா, பிடிச்சிருக்கா? அந்த நான் எதிர்பார்க்காத ஒரு இல்லை எதிர்பார்க்காத ஒரு வியூவில் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்க நம்ம எதிர்பார்க்கல. இது ஒரு சர்ப்ரைஸ். அதாவது ரொம்ப ஹைட்ல இருந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு இறங்கிருந்தா அங்க இறங்கிருக்கலாம். ஒரு மீடியமான இடத்துல இருந்து பார்க்குறோம்ல, இதெல்லாமே பொட்டி பொட்டியா அந்த வயல் மச்சான் வயல்றாங்க பாடுறா, கிரீனா இருக்குல்ல பொட்டி பொட்டி, அது எல்லாமே வயல் தான் போல. பா ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்டா ஐயோ கால்லாம் கிட்டுக்கிட்டு நடுங்குது. ஓகே, நம்ம இதோட நம்ம vlog எண்ட் பண்ணிக்கலாம். வந்ததில் சரியான ஒர்த்து, சூப்பராக இருக்குது. மறக்காமல் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு போகலாம். நீங்கள் மதுரையில் சுற்றி முற்றி இருக்கிறீங்கன்னா வந்துட்டு போகலாம், நல்லா இருக்குது. ஓகே பாய், இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன்.